நாடு சீரழிவுக்கு உள்ள 77வது வருடம் இந்த ஒற்றுமையாக இலங்கை நாட்டிலே நாங்கள் எல்லோரும் வாழ்வதற்கு நாம் அனைவரும் ஃபுல்லாக இது தானே முழு ஆட்டோ கொஞ்சம் 500 ஆட்டோ கிடைக்கும் போது காரை பார்த்தீங்களா? ரோட்டால் வலிக்கிட போய் நம்ம போல நாங்கள் மணி கட்டலாம் பைக்கில் கட்டுவோமே கட்டிக்கிட்டு போவோம் அங்கே அங்கே வாங்க பொடி கொடுக்கலாம் அதில் வச்சு கொடுக்கலாம் அதில் வச்சுக்கிறாங்க வச்சுங்க வேண்டாம் வேண்டாம் ஹலோ ஆமாங்க சின்ன கொடி எடுப்போம் என்ன கொண்டு பைக் எடுக்கும் சரி கவுட் விடுங்க கொடி பறக்குதோ பாகுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக மகிழ்வாக இலங்கையின் 77வது சுதந்திர நாளை மிக மகிழ்வாக சுதந்திர தமிழாக பாட்டை போட்டு
தம்பி உங்களை இல்லை தம்பி உங்களை இல்லை நீங்க தம்பி எப்படி போ இங்கே வர்றேன் தம்பி வர்றேன் இங்கே ஹலோ இங்கே பாருங்க பாருங்க தொடங்கிட்டு பாருங்க பேரணி பாருங்க வடிவாட காணும் எங்கள் எதுவும் பண்ணுறாங்க எப்படி போராடி
எப்படி ஒரு 5000 பேருக்கு நிற்கிட்ட நிற்பாங்க போல. கூட வீடியோ நடந்தது. பாட்டு பாட்டு அண்ணே யூடியூப் மீடியா 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 மண்ணு கடை எங்க தனியா போறீங்க கப்பலில் கூட பேர் வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. அவன் லைனுக்கு போட்டும் வந்தோன்றது பார்த்துனீங்களே.
இலங்கை திருநாட்டினுடைய 77வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எங்களுடைய இனம், மதம், மொழி, சமயம் எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமையாக இலங்கை நாட்டிலே நாங்கள் எல்லோரும் வாழ்வதற்கு இந்த சுதந்திர தின நல்ல நாளுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் மதுகுருமான எல்லோரும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 77வது வருடம் இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு பிறகாவது நாங்கள் ஒத்துமையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. எமக்கு இதிலிருந்து நாங்கள் ஜாதி பேதம் நெத்துவ அப்பி சந்தோஷம் இந்த அப்பே அப்பே தெய்யாவ அப்பி பிரார்த்தனா கரணவ. සියලුම හින්දු සිංහල එවැගේම ඉස්ලාම් එවැගේම කතෝලික හැම ජනතාවම ඒකරාශී වෙලා 77 වෙන ජාතික නිදහස් දවස අද මේ යාපනයේ පුරවරේ ඉඳගෙන සමරන ලබනවා. අපි සියලු දෙනාටම රත්නත්‍රි ආශිර්වාදයේ ප්‍රාර්ථනා කරමින් සිංහල හින්දු කතෝලික ඉස්ලාම් සියලුම ජන වර්ගයාට සන්තෝෂයෙන් සතුටින් සෞභාග්‍ය ලෙස ජීවත් වෙන්න හැම දිනාටම ආශිර්වාදය වෙන්න කියලා අපි හැම දිනාටම සෙත් ප්‍රාර්ථනා කරමු. இந்த 77வது சுதந்திர தினத்தை எந்த விதமான மத இன வேறுபாடு இல்லாமல் நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடத்தக்கதாக எங்களுக்கு கிடைத்த இந்த சலாக்கியத்துக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையான சுதந்திரம் என்பது மனிதனுடைய உள்ளத்திலே வர வேண்டும். நான் எனக்கு என்னுடையது என்பதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக பிறருக்காக நாங்கள் சிந்தித்து செயலாற்றும் பொழுது எங்கள் மத்தியிலே எங்களுடைய அழகான நாட்டிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய தேசத்திலும் ஒரு ஒருமைப்பாட்டிலே நாங்கள் ஓங்கி இந்த அழகான நாட்டை கட்டி எழுப்ப எல்லா விதமான வேறுபாடுகளை மறந்து இறைவன் இயேசு சொன்னது போல உன்னை போல உன் பிறனை நேசி என்ற அந்த திருவாக்கின்படி நாங்கள் வாழ இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. மறுபடியும் 77வது சுதந்திர தின வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் இன மத மொழி பேதங்களின்றி சுதந்திர ஐக்கிய இலங்கையிலே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற இந்த சுதந்திர செய்தியை எல்லோருக்கும் கூறிக்கொண்டு இன்றைய சரியான சூழ்நிலையானது உருவாகி இருக்கின்றது என்று எல்லோரும் நம்புகின்றோம். எனவே எங்களுடைய எல்லா மத குருவாரும் சேர்ந்து இந்த சுதந்திர இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினத்தை எங்களுடைய ஆசையை கூறிக்கொண்டு எங்களுடைய ஆசையை கூறி அமைகின்றோம். நன்றி. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக நம் அனைவருக்கும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய திருநாட்டில் 77வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் புதிய அரசினுடைய திட்டமாகவும் இருக்கின்றது. இந்த புதிய அரசினுடைய முதலாவது இந்த சுதந்திர தின நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நாட்டில் சமூக மக்கள் வாழுகின்றோம். எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இன்று போல் என்றும் வாழ வேண்டும் என்று இந்த சுதந்திர தினத்தில் சுதந்திர தின வாழ்த்தாக நான் இந்நேரம் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறைவனுடைய திருப்பொருளினாலே இங்கே வளமுடன் இன்றைய நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற குருமார்களே, சமூக பிரமுகர்களே, பொதுமக்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள் உரித்தாட்டும். இலங்கை 1948ஆம் ஆண்டு சுதந்திரமடைந்த போது எல்லா இனமத மக்களும் ஒற்றுமையாகவும் சௌஜன்யமாகவும் பேதமின்றி இருந்தார்கள். ஆனால் மாறி மாறி வந்த அரசுகளினாலே இங்கே இனவாதம் மதவாதம் என்பது மேம்பட்டு நாடு சீரழிவுக்கு உள்ளாகி இருந்தது. இந்த நிலையிலே இப்பொழுது முதல் தடவையாக ஒரு நல்ல மக்கள் ஆட்சி என்று ஏழை பாட்டாளி மக்களின் அரசு எழுச்சி பெற்றிருக்கின்றது. இவர்களுடைய காலத்திலே இன மத சமத்துவம் ஏற்பட்டு அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு நாட்டிலே நாடு ஒரு சுபீட்சமுள்ள ஒரு நாடாக பொருளாதார வசதியும்
சகல இன மத மக்களும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இதிலே சம்பந்தப்பட்டிருக்க அனைவருக்கும் இறைவனுடைய அருளாசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். லோகா சமஸ்தா சுயினோ வந்து சமஸ்தன் மங்களான அளவற்ற அல்லாண்டும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவை புகழ்ந்து 1948 நடந்த சுதந்திரத்தை விட அதிகமான நாட்களிலே நாங்கள் சுதந்திரம் கொண்டாடிக்கிறோம். 77ஆம் ஆண்டு 77 சுதந்திரத்தை நாங்கள் நல்ல முறையில் கொண்டாட இன மத பேதமின்றி சகோதரத்துடன் நாங்கள் வாழ வேண்டும். இந்த குர்ஆன் ஆயத்திலே அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நீங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பிரிந்து வாழாதீர்கள் என்ற அடிப்படையிலே அல் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகையினால நாங்கள் ஒவ்வொருவரும் இன மத பேதமின்றி மதங்களிலே எந்த விதமான பாடுபாடு இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்தால் எல்லா விஷயங்களையும் நாங்கள் வெற்றி காண முடியும். அதாவது எங்களுக்கு கிடைத்த எங்களுடைய ஜனாதிபதி அவருடைய வேண்டுகோள்